வணக்கம் பூபாலன். விமான சேவையின் நேரம் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. சென்னை விமான நிலையம் சுற்றியுள்ள மீனம்பாக்கம், கவுல் பஜார், பொழிச்சலூர், பம்மல், அனகாபுத்தூர், தரைப்பாக்கம், மணப்பாக்கம் குடியிருப்பு பகுதிகளில் போகி பண்டிகையொட்டி பழைய பிளாஸ்டிக் கழிவுகள், டயர்கள் போன்றவற்றை தெருக்களில் போட்டு எரிப்பதால் கடுமையான புகைமூட்டம் ஏற்பட்டு சென்னை விமான நிலைய ஓடுபாதை பகுதிகள் சூழ்ந்து கொள்கின்றன. அதோடு பனிமூட்டமும் இருப்பதால் ஓடுபாதையே தெரியாத அளவிற்கு அடர்த்தியான புகை மற்றும் பனிமூட்டம் காணப்படுகிறது. இதனால் சென்னை விமான நிலையம் சேவைகள் ஒவ்வொரு ஆண்டும் பாதிக்கப்பட்டு வருவது வழக்கமாக இருக்கிறது. இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு 73 புறப்பாடு விமானங்கள், 45 வருகை விமானங்கள், மொத்தம் 118 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டது. போகி பண்டிகை புகைமூட்டத்தால் பாதிக்கப்பட்டன. அதன் பின்பு ஒவ்வொரு ஆண்டும் விமான சேவைகள் பாதிப்பு படிப்படியாக குறைந்தும் வருகிறது. மேலும் கடந்த 2024ஆம் ஆண்டு போகி பண்டிகையை முன்னிட்டு புகைமூட்டம் மற்றும் பனிமூட்டம் காரணமாக 27 வருகை விமானங்கள், 24 புறப்பாடு விமானங்கள் என மொத்தம் 51 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. இந்த ஆண்டு போகி பண்டிகையொட்டி அதே போன்று பாதிப்புகள் ஏற்படலாம் என்று கருதி இந்திய விமான நிலைய ஆணையம் போகி பண்டிகையான இன்று காலை சென்னை வரும் விமானங்கள், இங்கிருந்து புறப்படும் விமானங்கள் போன்றவற்றை நேரங்கள் மாற்றி அமைக்கப்பட்டது. அதன்படி சென்னையில் இருந்து இன்று காலை துபாய், அபுதாபி, தோகா, மஸ்கட், சிங்கப்பூர், கோலாலம்பூர், டெல்லி, மும்பை, பெங்களூரு, அந்தமான், கோவா, பூனே, கொல்கத்தா உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வருகை விமானங்கள் மற்றும் புறப்பாடு விமானங்கள் நேரமானது மாற்றி அமைக்கப்பட்டு அது குறித்து பயணிகளுக்கும் குறுஞ்செய்தி மூலமாக தகவல் அனுப்பப்பட்டது. அதோடு டெல்லி மற்றும் பெங்களூரு இருந்து சென்னைக்கு வர வேண்டிய 3 இண்டிகோ பயணிகள் விமானம் இன்று ரத்து செய்யப்பட்டும் உள்ளது. மேலும் சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையில் இருந்து அதிகாரிகள் தொடர்ந்து நிலைமையை கண்காணித்துக் கொண்டும் வருகின்றனர். புகை மற்றும் பனிமூட்டம் மேலும் அதிகமானால் சென்னைக்கு வரும் விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்புவதற்கு தயார் நிலையும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. ஆனால் இன்று காலை 6 மணி வரை சென்னை விமான நிலையத்தில் பெரிய அளவு பாதிப்பும் எதுவும் இல்லை என்றும் ஓடுபாதை பகுதியில் மட்டும் பனிமூட்டம் மற்றும் புகையை சூழ்ந்து இருப்பதும் காணப்படுகிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி பூபாலன்.